வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலில் நம்ம இன்றைக்கி ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி சென்டென்ஸு பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், நம்மளோ இல்லை மற்றவங்களோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நான் அங்கே இருப்பேன், இல்லை அவங்க இருப்பார்கள், இல்லை நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன், இல்லை நான் பார்க்கில் இருப்பேன், இல்லை அவங்க தேட்டரில் இருப்பாங்க அப்படின்னு. அதாவது நம்ம சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இட் இருக்குங்களா, இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் எங்கே இருப்பாங்க, இல்லை என்னவாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய நிலைமையை சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸு பயன்படுது. ஓகேங்களா. இதை நம்ம சென்டென்ஸில் எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியும். எதிர்காலத்தில் நான் எங்கே இருப்பேன், இல்லை மற்றவங்க எங்கே இருப்பாங்க, இல்லை என்னவாக இருப்பாங்க, இதுதான். இதை பற்றி பேசுகிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு யார், அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வேர்ப். பி வேர்ப்னா என்ன, ஆம், இஸ், ஆர், இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். வில் பி ஃபியூச்சர் டென்ஸுக்கு வரும். நம்ம இன்னைக்கு வில் பி வச்சு தான் பார்க்க போகிறோம். என்னவாக இருப்பாங்க, இல்லை எப்படி இருப்பாங்க, இல்லை அவங்க எங்கே இருப்பாங்க, இது அடுத்ததாக கொண்டு வரணும். எப்போது. ஓகேங்களா. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸை இப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். இப்போ பாருங்களேன், எல்லா சப்ஜெக்ட்டுங்க, ஆல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்டு ப்ளஸ் வில் பி, அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் நம்ம சென்டென்ஸு உருவாக்க போகிறோம். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். நான் வீட்டில் இருப்பேன். நான் வீட்டில் இருப்பேன். இருப்பேனுங்கிறது எப்போ, எதிர்காலத்தில்னா இப்போ 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 ஒரு மணி 4ன்னு வச்சுப்போங்களேன். இப்போ நைட்டு கூட சொல்லலாம், இல்லை நாளை காலையில் கூட சொல்லலாம், இல்லை அடுத்த வருஷம் கூட சொல்லலாம். எப்போ வேணாலும் எதிர்காலத்தில் நான் இன்னவா இருப்பேன், நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வில் பி பயன்படுத்துகிறோம். நான் வீட்டில் இருப்பேன். இப்போ இருக்கிறது யார் இருக்க போகிறா, நான். ஐ சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரணுங்க, வில் பி வரணும். ஐ வில் பி. நான் எங்கே இருப்பேன், வீட்டில். ஐ வில் பி அட் ஹோம். நான் வீட்டில் இருப்பேன். அவ்வளோதாங்க. ஐ வில் பி அட் ஹோம். நான் வீட்டில் இருப்பேன். அடுத்ததாக பாருங்கள், அவ வீட்டில் இருப்பா, அவ வீட்டில் இருப்பாள். இது எல்லாமே இனிமே தான் நடக்க போகுது. அதனால தான் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் வில் பி. நான் என்னவாக இருப்பேன், அவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய நிலைமையை சொல்கிறது தான் இந்த வில் பி யூஸ் பண்ணுறோம். அவள் வீட்டில் இருப்பாள். அவள்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும், ஷீ. சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன வரணும், வில் பி வரணும். இவங்க தான் பி வேர்ப். ஷீ வில் பி. ஷீ வில் பி எங்கே இருப்பாங்க, வீட்டில். அட் ஹோம். ஷீ வில் பி அட் ஹோம். ஓகேங்களா. பி வேர்ப்ஸ்னாலே, பின்னாலே இருக்கிறதுங்க, பின்னாலே இரு. அவங்க இந்த சப்ஜெக்ட்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அதை பற்றி சொல்கிறது தான் வில் பி. இந்த பிக்கு முன்னாடி வில்லு சேர்க்குறோம். ஏன்னா இனிமே தான் ஃப்யூச்சரில் அவங்க இருக்க போகிறாங்க. அதனால தான் பிக்கு முன்னாடி வில் பி சேர்த்து பேசுகிறோம். ஓகேங்களா. ஷீ வில் பி அட் ஹோம். அவள் வீட்டில் இருப்பாள். அடுத்தது பாருங்கள், அவர்கள் நாளை சென்னையில் இருப்பாங்க. அவங்க நாளைக்கு சென்னையில் இருப்பாங்க. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், தே போட்டோமா. சப்ஜெக்டுக்கு அடுத்தது யார் வரணும், வில் பி வரணும். அவ்வளோதாங்க. தே வில் பி. அவர்கள் இருப்பார்கள். எங்கே இருப்பார்கள், சென்னையில். தே வில் பி இன் சென்னை. ஏன் இன்னும் போடுறோன்னா, அது ஒரு பெரிய சிட்டி இல்லையா, பெரிய சிட்டிக்கு முன்னாடி இன் வரணும். தே வில் பி இன் சென்னை. எப்போது, டுமாரோ.
they will be in Chennai tomorrow. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் படியே இது அமையும். எல்லா சென்டென்ஸுமே இதுபடி தான் அமையும். பாருங்களேன். யார் இருக்கிறா? தே. பி வெர்ப்ஸ் வில் பி போட்டோமா? எங்கே இருக்கிறாங்க? எங்கே. எங்கேங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதா? இன் சென்னையில் இருக்கிறாங்க. எப்போ? நாளைக்கு. டுமாரோ. தே வில் பி இன் சென்னை டுமாரோ. இங்கே பாருங்க, இதுவுமே அதே தான். யார் இருக்கிறா? ஷீ. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய வில் பி. எங்கே இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. ஷீ வில் பி அட் ஹோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸு, நம்ம நிறைய சென்டென்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் உருவாக்கலாம். அடுத்ததாக பாருங்க, அவள் சந்தோஷமாக இருப்பாள். அவள். ஷீ வில் பி. ஷீ வில் பி. அவ இருப்பா. எப்படி இருப்பா? பாருங்க, எப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதுங்களா? எப்படி? ஹாப்பியா, சந்தோஷமா அப்படின்னா ஹாப்பி. ஷீ வில் பி ஹாப்பி. அவள் சந்தோஷமாக இருப்பாள். அடுத்ததா பாருங்க, அவன் இங்கே இருப்பான். அவன் இங்கே இருப்பான். இருக்கிறது யாரு? அவன். he will be. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will be தான். he will be இங்கே. he will be here. hereனா இங்கே. அவன் இங்கே இருப்பான். he will be here. அவன் இங்கே இருப்பான். இதே டுமாரோ சேர்த்துங்களேன், பக்கத்தில் சேர்த்துக்கிட்டா அவன் நாளைக்கு இங்கே இருப்பான். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க நம்ம சென்டென்ஸை நம்மளாம் நீட்டிக்க வேண்டியதான். he will be here tomorrow. அவன் நாளைக்கு இங்கே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் தயாராக இருப்போம். நாங்கள் தயாராக இருப்போம். நாங்கள். we will be. we will be ready. நாங்கள் தயாராக இருப்போம். we will be ready. இது டுமாரோ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு. இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். இப்படி நம்ம என்ன வேணாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? we will be ready. நாங்கள் தயாராக இருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் தாமதமாக இருப்பா. அவள் வந்து லேட்டாக தான் இருப்பா. நாளைக்கு அவள் லேட்டாக வருவான்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம சொல்லலாம் அவள் நாளைக்கு லேட்டாக தான் அங்கே இருப்பா. அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அவள். ஷீ வில் பி லேட். ஷீ வில் பி லேட். அவள் லேட்டாக தான் இருப்பா. எதிர்காலத்தில் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். யாரு? அவர்கள். அவர்கள் தான் அங்கே சப்ஜெக்ட். தே. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம என்ன போட்டுக்கணுங்க? தே வில் பி. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வில் பி ஆட் பண்ணிக்கணும். தே வில் பி என்னவா இருப்பாங்க? தே வில் பி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நண்பர்களாக இருப்பார்கள். எப்போ? எதிர்காலத்தில். இன் த ஃபியூச்சர். இன் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தில் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். தே வில் பி ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஃபியூச்சர். அடுத்ததாக பாருங்க, அகிலா நாளைக்கு ஆஃபீஸில் இருப்பா. அகிலா வந்து நாளைக்கு ஆஃபீஸில் இருப்பா. இதை எப்படி சொல்லலாம்? இருக்கிறது யார் ஆஃபீஸில்? அகிலா தான். அகிலா வில் பி. அகிலா வில் பி. அகிலா இருப்பா. எங்கே இருப்பா? அட் ஆஃபீஸ். அகிலா வில் பி அட் ஆஃபீஸ். அகிலா வந்து ஆஃபீஸில் இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ நாளைக்கு இங்கே இருப்ப. நீ நாளைக்கு இங்கே இருப்ப. நீ. யூ வில் பி இங்கே. ஹியர். யூ வில் பி ஹியர். நீ நாளைக்கு இங்கே இருப்பாய். என் மகன் அடுத்த வருடம் டாக்டராக இருப்பான். என் மகன். மை சன். மை சன் வில் பி a
டாக்டர். எப்போ? அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். மை சன் வில் பி எ டாக்டர் நெக்ஸ்ட் இயர். நான் நாளை என் அம்மா வீட்டில் இருப்பேன். நான் நாளைக்கு எங்கே இருப்பேன்? என் அம்மா வீட்டில் இருப்பேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் ஐ வில் பி எங்கே இருப்பேன்? என் அம்மா வீட்டில். ஐ வில் பி அட் மை மதர் ஹோம் இல்லைனா மாம் ஹோம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஐ வில் பி அட் மை மாம் ஹோம். எப்போ? நாளை, டுமாரோ. அவ்வளோதாங்க. ஐ வில் பி அட் மை மாம் ஹோம் டுமாரோ. அடுத்ததாக பாருங்கள். நான் நாளை உன்னுடன் இருப்பேன். நான் நாளைக்கு உன் கூட இருப்பேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி நான் இருப்பேன். யார் கூட? உன்னுடன். ஐ வில் பி வித் யூ. நாளைக்கு நான் உன் கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. நாளை நான் உன்னுடன் இருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க. நாளைக்கு நாங்கள் தியேட்டரில் இருப்போம். நாளைக்கு நாங்கள் தியேட்டரில் இருப்போம். we will be எங்கே இருப்போம்? at theater. we will be at theater. எப்போ? நாளைக்கு, tomorrow. அவ்வளோதாங்க. we will be at theater tomorrow. we will be at theater tomorrow. நாளைக்கு நாங்கள் தியேட்டரில் இருப்போம். நாளைக்கு வானிலை நல்லா இருக்கும். இதை எப்படி சொல்லலாம்? வானிலை. இதை யாரை பற்றி சொல்கிறோம்? வானிலையை பற்றி தான் சொல்கிறோம். the weather will be nice இல்லைனா good. the weather will be nice or good tomorrow. ஓகேங்களா? புரியுதுங்களா? the weather will be nice. நாளைக்கு வெதர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள். தேர்வு கடினமாக இருக்கும். தேர்வு, எக்ஸாம். the exam சப்ஜெக்ட் போட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன போடணுங்க? will be போடணும். the exam will be எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். difficult. the exam will be difficult. ஓகேங்களா? உங்களால் கிளியராக இருக்கா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த will be யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், இல்லை அவங்க என்னவாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டை சொல்கிறதுக்கு எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னா will be யூஸ் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.